வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. நான் கண்டினியூஸாக பேசினா எனக்கு காஃப் வரும். இப்போவுமே ஓகே, ஓரளவு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். மதுரைக்கு வந்திருக்கேன், அம்மா வீட்டில் தான் இருக்கேன். என்னால் இந்த வீடியோ போடாமல் இருக்க முடியல. நான் பேசி ஆகணும். மிஸ்ஸஸ் ஜூலி, மிஸ்லேருந்து மிஸ்ஸஸாக மாறிட்டீங்கல்ல, கல்யாணம் பண்ணி போயிட்டீங்கன்னா தயவுசெய்து அதோடய நிறுத்திக்க வேண்டியது. ஏன் இவ்வளோ தேவையில்லாத ஒரு வெட்டி வேலை பார்க்குறீங்க? ஏற்கனவே ஒருத்தர் மேலே ஒரு அபாண்டமான ஒரு பழி சொன்னதுனால தான் நல்ல வேலை அந்த கேமரா இருந்தது. நீங்கள் இவ்வளோ போய் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஜூலி. நீங்கள் எப்படிப்பட்டவங்களும் எங்களுக்கு தெரியும். அல்டிமேட்டில் அதை ஒரு நல்ல பேராக எடுத்து வெளியே வந்தீங்க. இப்போ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருக்கீங்கள, அதோட நிறுத்திக்கோங்க ஜூலி. அந்த பொய் பேசுனதுக்கே இத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் வெளியே வர்றதுக்கு. திரும்ப இன்னொரு பொய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன் 50 பேரை கொண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்களா ஜூலி? வேண்டாம், தேவையில்லாத அவதூறு இது. 50 500 மாறக்கூடிய தேவையில்லாத வார்த்தைகள். உங்களுக்கு சமூக அக்கறை இருக்குது அப்படின்னா முதல்ல லாக்அப் டெத்துலேருந்து வாங்க, சரியா? எத்தனை பேர் இறந்து போனாங்க அதுலேருந்து வாங்க ஜூலி. அதுக்கப்புறம் இங்கே வாங்க ஜூலி, சரியா? சமூக அக்கறை உள்ள ஒரு ஜூலி நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இடிஞ்சு விழுகுது. பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், அந்த கவர்மெண்ட் சாப்பாடில், கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுற சாப்பாடில் புழு இருக்குது. அதை பற்றிலாம் பேசுங்க ஜூலி. அதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வருவாங்களாம் சமூக அக்கறை உள்ள ஜூலி. ஜூலி மேடம், 2வது வீடியோ வேறு போட்டிருக்கீங்க. அதில் உங்களுக்கு ஃபேக் ஐடியில் வேறு உங்களை தாக்கணுமா? ஒரிஜினல் ஐடியில் நாங்கள் தாக்குவோம். உங்களை ஏன் தாக்கணும்? பதில் தான். நீங்கள் பேசினா அது தாக்கம் இல்லை, நாங்கள் பேசினா உங்களை தாக்குறதா? மெசேஜில் கமெண்ட்ஸில் உங்களுக்கு கொடுத்தா நாங்கள் தாக்குறதா? நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாம் பேசுவீங்க. ஜல்லிக்கட்டு ஜூலி, நீங்கள் ஒருத்தவங்க தான் அப்படி ஜல்லிக்கட்டு, நீங்கள் ஒருத்தவங்க உங்களால் தான் ஜல்லிக்கட்டுக்கு நியாயம் கிடச்சதா? நோ ஜூலி, தப்பு பண்ணுறீங்க ஜூலி. இதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் திருப்பி பதில் கொடுக்குறேன்னு விஜயனாலாம் நீங்கள் பேசுகிறதுக்கு, உங்கள் விஜயனாவா அண்ணான்னு நீங்கள் கூப்பிட்றீங்களே வாய் நிறையா, அந்த அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஜூலி, உங்களுக்கு தெரியுமா அர்த்தம் என்னன்னு? வேண்டாம், நீங்கள் சார்னு கூட கூப்பிடுங்க, இல்லைன்னா நீங்கள் விஜய்னு கூட கூப்பிடுங்க. தயவுசெய்து அண்ணான்னு கூப்பிட்டு கொச்சப்படுத்தாதீங்க, சரிங்களா? எங்கள் அண்ணனை எங்களுக்கு எப்படி பார்த்துக்க தெரியும், அதே மாதிரி நாங்கள் எப்படி நடந்துக்கணும், எங்கள் பிள்ளைங்களை எப்படி நாங்கள் வழிகாட்டணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ரசிகராக இருப்போம், அதுக்கப்புறம் தொண்டராக மாறுவோம், என்ன வேணாலும் அவரை நாங்கள் ஒரு இடத்துல அவர் ஒரு பொசிஷனில் உட்கார வைக்கிறதுக்கு அவருக்காக நாங்கள் நிற்போம். புரியுதா? நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு அக்கறை என்ன தெரியுமா? உங்கள் ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போடுங்க, இல்லையா உங்கள் ஹஸ்பண்டோட பிஸ்னஸோடு நீங்கள் சேர்ந்து அவங்க பிஸ்னஸை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுடைய ஜென்ரேஷன் ஃப்யூச்சரு அதை பற்றி யோசிங்க. ஹனிமூனுக்கு போங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வெட்டிங் ஷூட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஹனிமூன் ஷூட் போடுங்க. போயிட்டே இருங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் தலையிடாதீங்க. புரியுதா ஜூலி? ஜூலி, நம்பிக்கை துரோகம் ஞாபகம் இருக்கா அந்த வார்த்தை? வேண்டாம். அதே நம்பிக்கை துரோகத்தை திருப்பியும் அதே மக்களுக்கு பண்ணாதீங்க. உங்களை நம்பி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. சும்மா அவங்களெல்லாம் நாங்கள் தாக்கவே கிடையாது. ஜூலி மேடம், அடக்கி வாசிங்க, ஓகேவா? இது என்னோடய ஒரிஜினல் ஐடி, பார்த்துக்கோங்க. உங்களை தாக்கணுன்னா நாங்கள் ஃபேக் ஐடியெலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை நீங்கள், சரியா? நாங்கள் பெரிய ஆளாகவே இருந்தாலும் சரி, நியாயமாக இருந்தால் நாங்கள் எதுக்கு ஃபேக் ஐடி போட்டு உங்களுக்கு தாக்க போகிறோம்? ஒரிஜினல் ஐடியிலேயே நாங்கள் பதிலடி கொடுப்போம். ஓகே, பாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும். உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய், உங்க விஜய், உங்க விஜய், உங்க விஜய், உங்க விஜய்.